எங்கள் வாழ்க்கையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்த பேராசிரியர் ஐயா இளங்கோவன் அவர்களே, பாரத நிகுமின் நிறுவனத்தினுடைய செயல் இயக்குனர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளே, எங்களை இந்த இடத்தில் ஒருங்கிணைத்திருக்கின்ற அன்பிற்குரிய ஐயா மக்கள் கலைஞர் முகில் அவர்களே, பட்டியலின மேம்பாடு ஒன்றியத்தினுடைய தோழர்களே, காலம் கடந்து போனாலும் கருத்துக்களை உள்வாங்குகின்ற உன்னதமான உள்ளத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு மாபெரும் துரோகத்தை இந்த நாடு தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய குடிமக்கள் பெருமைக்குரியவர்கள் என்று சொன்னால் அந்த பெருமைக்குரியவர்களை போற்றுகின்ற ஒரு மனப்பாங்கு நிறைந்த ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. ஆனால் உலகத்தினுடைய பேரறிவாளர்களில் ஒருவராக தன்னை உருவாக்கிக் கொண்டு உருவாக வேண்டும் என்ற இடத்தில் இருந்து அல்ல, உருவாக முடியாது என்ற இடத்தில் இருந்து ஒரு மனிதன் உருவாகி இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரங்களை மாற்றக்கூடிய வல்லமை பெற்று, அது மட்டுமல்ல தோழர்களே, தன்னுடைய வாழ்விலிருந்து இந்த சமூக மக்களுக்கான விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய பேரெழுச்சியோடு வாழ்ந்த ஒரு தலைவனுக்கு இந்திய நாடு பெரும் துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 6 லட்சத்திற்கு மேற்பட்ட கிராமங்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. நிகுமின் நிலையத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்துவிட்டு சென்றார்கள். இங்கிருக்கிற எல்லோரும் உடலால் தான் வேறுபட்டிருக்கிறோம், ஆன்மாவால் எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த உடல் மறைந்து போகும் என்று சொன்னால் ஒரு தத்துவத்தை அவர்கள் சொன்னார்கள். இந்த உடல் ஒருவேளை மறைந்து போகும் என்று சொன்னால் குடத்தில் இருக்கிற காற்று ஆகாயத்தில் இருக்கிற காற்றை போய் சேர்வதை போல ஆன்மாக்கள் எல்லாம் சமமாக இருந்துவிடும் என்கின்ற ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஆனால் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் ஒன்றாக இல்லை என்பதுதான் மிக முக்கியமான உண்மை. அது ஊர் என்றும் சேரி என்றும் இன்று வரை பிரிந்திருக்கிறது. அந்த ஊருக்குள்ளும் சேரிக்குள்ளும் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அறிவை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தேடி தேடி, ஐயா அவர்கள் சொன்னதைப் போல வெறும் அப்பளங்களை பிட்டு சாப்பிட்டு வறுமை என்னை மென்று தின்று விழுகுகிறது என்ற சூழலிலும் அறிவை தேடி 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 உலகத்தினுடைய பெரும் நூலகங்களில் எல்லாம் தன்னுடைய நேரத்தை கழித்து அறிவை தேடி இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு வழிவகுத்த ஒரு மாபெரும் தலைவனை சேரியினுடைய தலைவனாக மட்டும் பார்க்கிற ஒரு மிகப்பெரிய துரோகம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சுவரின் இந்த பக்கம் இருந்து என்னுடைய கையை நீட்டுகிறேன், அந்த பக்கம் யாராவது இருக்கிறீர்களா? நான் உங்களோடு நட்பாக இருக்க விரும்புகிறேன், நான் உங்களோடு ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், உங்களுடைய நண்பனாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன், உங்களுக்கு உதவுகின்ற ஒரு உற்ற தோழனாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். யாராவது அந்த பக்கம் மனிதர்கள் இருந்தால் உங்கள் கைகளை கொடுங்கள் என்று ஆதவன் தீட்சன் கேட்டார். யாருமே இதுவரை கையை தரவில்லை. மாறாக உத்தபுரம் போன்ற இடங்களிலே உயரமாக சுவர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிற மிக மோசமான நிலைதான் இருக்கிறது. எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு அடையாளமற்றவர்களினுடைய அடையாளம். இந்திய தேசத்திலே அடையாளமற்றவர்களாக யார் இருந்தார்கள்? 1907ஆம் ஆண்டிலிருந்து 1923ஆம் ஆண்டு வரை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய கல்விக்காக காலங்களை செலவிட்டார்கள். அவர் செலவிட்ட காலங்கள் என்பது கொஞ்சம் நஞ்சமல்ல தோழர்களே. அழகே பெரியவன் அவர்கள் சில கூட்டங்களிலே பேசுகிற பொழுது சொல்வார்கள், இந்தியாவிலே ஏன் உலகத்திலே கூட நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 3 கண்டங்களிலே படித்திருக்கிற ஒரே ஆளுமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். உலகத்தினுடைய பேராசானாக கருதப்படுகின்ற கார்ல் மார்க்ஸ் அவர்கள் உலகத்தினுடைய தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள் என்று ஒன்று திரட்டி உலகத்திற்கு தேவையான ஒரு மிக முக்கியமான பொது உடைமை சித்தாந்தத்தை தந்தவராகிய கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் எழுதிய பக்கங்கள் 60,000 பக்கங்கள் தோழர்கள். இந்த அறிவு துரோகத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். 60,000 பக்கங்களை எழுதிய கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அவருடைய சித்தாந்தத்திலே நமக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது.
60,000 பக்கங்கள் எழுதிய காரல் மார்க்ஸ் அவர்கள் உலகத்தினுடைய பெரும் தலைவராக இருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1923க்கு பிறகு பெரிய பெரிய பட்டங்களை எல்லாம் பெற்றுவிட்டு 3 கண்டங்களிலே படித்து முடித்து விட்ட பிறகு தன்னுடைய வீதிக்கு வருகிற பொழுது சாதியினுடைய கோர பிடியிலே இருக்கிற மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக 1924ஆம் ஆண்டே அவர் நினைத்திருந்தால் பெரிய பெரிய பட்டங்களும் பதவிகளும் பெற்று மிகப்பெரிய பணக்காரனாக இந்திய நாட்டில் வாழ்ந்திருக்க முடியும். அவருடைய அரசியல் அறிவும் ஆற்றலும் அவருடைய எழுத்து வன்மையும் இலக்கிய ஆர்வமும் உலகத்தினுடைய மிக உன்னதமான இடங்களை எல்லாம் அடையக்கூடிய மனிதனாக அவரை மாற்றி. ஆனால் 24ஆம் ஆண்டே தன்னுடைய மக்கள் அனுபவிக்கின்ற துயரங்களை அவர்கள் துயரங்களிலிருந்து மீண்டெழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக அவர் தொடங்கினார் என்பதுதான் அடையாளமற்றவர்களுடைய அடையாளமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இருந்தார்கள் என்ற வாழ்க்கை நிகழ்வை நாம் சொல்லலாம். அவர் அந்த 1924ஆம் ஆண்டு பகிஷ்கரித்து இதாகாரினா சபா என்கின்ற ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார். அந்த இயக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேம்பாட்டுக்கான ஒரு இயக்கமாக பேசப்பட்டது. அங்கதான் கற்பி என்கின்ற ஒரு கொள்கையை உருவாக்குகிறார்கள். புரட்சியாளரை பற்றிய ஒரு சித்திரத்தை எப்படி இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், அவர் ஏதோ சேதிக்கான ஒரு தலைவர் என்கிற ஒரு சித்தாந்தம், அல்லது அவர் மாட்டு வண்டியிலே போனார், மாட்டு வண்டியிலிருந்து இறக்கி விடப்பட்டார், அதனால அவருக்கு கோபம் வந்துருச்சு என்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அதை சொன்ன அம்பேத்கருடைய வரலாறு முடிந்து போய்விட்டதாக நினைக்கிறார்கள். இல்லைன்னா சாதிக்கான ஒரு மிகப்பெரிய சாதி ஒழிப்புக்கான தலைவன் அம்பேத்கர் அவர்கள் என்று சொன்னால் அது முடிந்து விட்டது என்று கருதுகிறார்கள். அதனால்தான் என்னுடைய பேச்சினுடைய முதல் பாகத்திலே நான் சொன்னதை போல அவர் அறிவு துரோகத்திற்கு ஆளாக்கப்பட்ட ஒரு மனிதர் என்று நான் சொன்னேன். 60,000 பக்கங்களை எழுதிய காரல் மார்க்ஸ் அவர்கள் உலகத்தினுடைய பெரும் தலைவராக இருக்கிறார்கள். நண்பர்களே, உங்கள் நினைவு குறிப்புகளுக்காக நான் சொல்லுகிறேன், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எழுதிய பக்கங்களின் எண்ணிக்கை 1,00,000. 1,00,000 பக்கங்களை எழுதிய ஒரு மனிதனை 1,00,000 பக்கத்தில் வீணானது எதையும் எழுதவில்லை. 1,00,000 பக்கங்களில் தன்னுடைய சோகத்தை எழுதவில்லை. 1,00,000 பக்கங்களில் தன்னுடைய வாழ்க்கை எழுதவில்லை, தன்னுடைய தேவை எழுதவில்லை. ஒரு சமூகத்தின் விடுதலை, ஒரு நாட்டினுடைய சமத்துவத்தை, ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சமூக ஜனநாயகம், அதைத்தான் எழுதினார், அதைதான் பேசினார். அவர் மும்பை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலகட்டம் மிக உன்னதமான ஒரு காலகட்டம். இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் தொலைக்காட்சியில பார்க்கிறோம். கையை இப்படியே வச்சிட்டு இருக்கா, எப்போ புல் ஸ்டாப் வரும்னு பார்க்கலாம். அந்த உடனே தட்ட ஆரம்பிக்கிறான், அவங்க நிறுத்தின உடனே அடுத்த வாக்கியமே தொடர்கிறது. ஆனால் மும்பை சட்டமன்றத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது பல்கலைக்கழகத்தினுடைய மானியத்தின் மீது ஒரு மசோதா நிறைவேற்றப்படுகிறது. அந்த மசோதால புரட்சியாளர் பேசுகிற உரை என்பது இந்தியாவினுடைய கல்விக் கொள்கை. ஆனா அதை இந்தியாவினுடைய கல்விக் கொள்கையாக எந்த கல்வியாளரும் வைப்பதில்லை. அம்பேத்கரை ஒரு மிக சிறந்த கல்வியாளனாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. அவர் என்ன சொன்னார்? ஒண்ணுமே சொல்ல, மேட்டை வெட்டி பள்ளத்துக்கு போடுங்க, எல்லாம் சமமாகி போயிடும் சொன்னார். இந்தியாவில் யாருக்கு கல்வி கிடைக்கவில்லை? அடையாளமற்றவர்களுக்கு கல்வி இல்லாமல் இருக்கிறது, அவர்களுக்கு கல்வியை கொடுங்கள். அப்பவே சொன்னாரு, எவ்வளவு குறைந்த செலவில் அந்த மக்களுக்கு கல்வியை, உயர்கல்வியை தர முடியுமோ அவ்வளவு குறைந்த செலவில் தர வேண்டும் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு உரையையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் படித்து பார்க்க வேண்டிய உரைகள். நீர்நிலைகளை பொதுவாக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதே மும்பை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது உரையாற்றுகிறார்கள். அதற்கு பிறகுதான் சௌதார்புர போராட்டம் நடக்கிறது. அழகிய பெரியவன் அவர்கள் நினைவுபடுத்தியதை போல அந்த 20ஆம் தேதி நீரெண்ணி குடித்துவிட்டு போன பிறகு சமூக உரிமை அம்பேத்கருக்கும் அவருடைய சமுதாயத்துக்கும் இருந்தால் நாங்கள் அந்த குலத்தை சுத்தப்படுத்துவதற்கான சமய உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த 2 வார்த்தை தான் இந்திய வரலாற்றின் மிக முக்கியமான வார்த்தைகள். ஒன்று சமூக உரிமை, இன்னொன்று சமய உரிமை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டார்கள். காந்தி போன்றவர்கள் மக்களுடைய விடுதலைக்காக பாடுபடாமல் அவர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள். நண்பர்களே,
சமூக விடுதலை, சமூக உரிமை என்பதும் சமய உரிமை என்பதும் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அடையாளமற்றவர்களை அடையாளமற்றவர்களாகவே வைத்திருப்பதுதான் சமய உரிமை. இந்தியாவிலே எது சமயம்? எந்த சமயம் இந்தியாவிற்கு வந்தாலும் அது சிறுபான்மை சமயமாக மாறிப்போய்விடும். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமயம் என்ன பேசுகிறது? பிரிவினையை பேசக்கூடிய சமயமாக இருக்கிறது. சமயம் என்ற சொல்லாடலை கூட பயன்படுத்த முடியாது. சமயம் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் என்று பொருள். கத்திரிக்காயை அப்படியே சாப்பிட முடியாது. அதை சாப்பிடுவதற்கு ஏற்ப அதை பக்குவப்படுத்துவதை சமைத்தல் என்று நாம் சொல்லுகிறோம். சமயம் என்று சொன்னால் மனிதனை பக்குவப்படுத்த வேண்டும், அவன் ஆன்ம ஈடேற்றத்தை உருவாக்க வேண்டும். அப்படி அந்த சமயம் செய்யவில்லை. அது ஒரு மதமாக இருந்தது. கொள்கையில் நிற்றல். என்ன கொள்கையில் நிற்றல்? மதம் என்றால் கொள்கையில் நிற்றல். என்ன கொள்கையில் நிற்றல்? மக்களை பிரித்திருப்பதுதான் கொள்கையில் நிற்பது. மக்களை பிரிக்கிறது. அப்போ பிரிந்திருக்கிற ஒரு சமூகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமூக ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும். ஜனநாயகம் என்ற சொல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக சிறப்பாக விளக்கம் அளித்திருப்பார்கள். ஜனநாயகம் என்பது வெறும் ஆட்சிகளை தேர்ந்தெடுப்பது, ஓட்டு போட்டு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் வாழ்வது மட்டுமல்ல. ஜனநாயகம் என்பது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை புரிந்து கொண்டு இயலாத சமூகத்தை ஈடேற்றி எல்லோரும் சமமாக நடக்கின்ற ஒன்றுதான் ஜனநாயகம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஜனநாயகத்திற்கான ஒரு வடிவமைப்பை உருவாக்குகிறார்கள். நண்பர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக அதிகமான படிப்புகளை படித்திருந்தாலும் அவருடைய இயக்கம் ஒவ்வொன்றையும் நாம் அவருடைய வாழ்வியலில் ஆய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் ஒவ்வொரு முறையும் யார் பக்கம் நிற்கிறார்கள் என்று சொன்னால், யார் அடையாளமற்று போயிருக்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் நிற்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க அதைதான் சொல்லுகிறது. 1927 மகத்குல போராட்டம் 2 முறை நடக்கிறது. மகத்குல போராட்டம் 1934 ஆலய நுழைவு போராட்டம். ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துகிற போது புரட்சியாளர் அவர்கள் மிக நுட்பமான ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். என்னுடைய மக்களை சிலையை வணங்குபவர்களாக மாற்றுவதற்காக நான் ஆலய போராட்டத்தை நடத்தவில்லை. அதற்கு மாறாக இந்து மதத்தில் அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு தலைவனுக்கு தேவையான உளவியல். போராடுவதற்கு நம்மோடு கூட இருக்கிற மக்கள் ஏன் போராட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற தலைவன் அதை எப்படி உணர்த்துகிறான் என்கின்ற மிக முக்கியமான உளவியல் ரீதியான பார்வையை செலுத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்திய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு பெரும் தலைவரை பார்ப்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். நண்பர்களே, மற்ற தலைவர்கள், அந்த காலத்தில் இருந்த மற்ற தலைவர்கள், சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த மற்ற தலைவர்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு? நிறைய செய்திகளை நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் நேரமின்மையால் மிகவும் சுருக்கி வேகமாக பேச வேண்டியதாக இருக்கிறது. என்ன வேறுபாடு இருந்தது அந்த தலைவர்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் என்று சொன்னால், அந்த தலைவர்கள் எல்லோரும் சாதியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். சாதியை காப்பாற்றுவது என்பது நேரடியாக எந்த செயலாக இருக்க முடியும் என்று சொன்னால், சாதியை தன்னுடைய வேறாக வைத்திருக்கின்ற மதத்தை காப்பாற்ற. ஆனால் புரட்சியாளர் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இந்து மதத்தை திருத்துவது என்று சொன்னார்கள். நான் நேரடியாகவே பேச வருகிறேன். இந்து மதத்தை திருத்துவது. இந்து மதத்தை எப்படி எல்லாம் திருத்தலாம்? இந்து மதத்தினுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றி போடலாம். ஆலயத்தில் நுழைய முடியாத அடையாளமற்றவர்களை நுழைய வைக்கலாம். பெண்கள் ஆலயத்திற்கு வெளியே நிற்கிறார்கள். மதிமாறன் ஒரு கவிதை எழுதினாரு. என்ன கவிதைன்னா, அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற சிலை ஒரு பெண் தெய்வத்தினுடைய சிலை. பெண் தெய்வத்தினுடைய சிலை இருக்கிறது. அந்த சிலையை குளிப்பாட்டுவது, அந்த சிலைக்கு உடை உடுத்துவது, அந்த சிலைக்கு பாலால் அபிஷேகம் செய்வது, நெய்யால் அபிஷேகம் செய்வது எல்லாமே ஒரு ஆணாக தான் இருக்கான். அந்த பெண் தெய்வத்துக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. என்னடா எப்ப பார்த்தாலும் இந்த ஆண் நம்ம குளிப்பாட்டுறான், நமக்கு உடை மாற்றுகிறான். பெண் தெய்வத்துக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. பெண்கள் எல்லாம் வெளியவே நிக்கிறாங்க. பேசாம இந்த கோயிலை விட்டு போயிடுவோம் என்று சொல்லி அந்த பெண் தெய்வம் வெளியேறி போனதாக ஒரு கருத்து இருக்கு, ஒரு கவிதை இருக்கு. நண்பர்களே, ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பல மோசமான சமூக பிளவுகளை ஏற்படுத்துகிற சட்டதிட்டங்கள் கொண்ட ஒரு அமைப்பாக இந்து மதம் இருக்கிறது. அதை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறார்கள், இந்து மதத்தை திருத்த முடியவில்லை. 1935 ஈரோடா மாநாட்டில் அடையாளமற்றவர்களை
இந்த மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக நான் மதம் மாறுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அம்பேத்கர் அவர்களுடைய மதங்கள் குறித்த ஆய்வு, அவர் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி என்பதை நிலைநாட்டும். எல்லா மதத்தையும் ஆய்வு செய்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்தை, இந்து மதத்தை, இஸ்லாத்தை, பௌத்தத்தை, எல்லாவற்றையும் ஆய்வு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆய்வாளராக இருக்கிறார்கள். அவருடைய நூல்களை, எழுத்துக்களை வாசிப்பதற்கு இங்கே எந்த முற்பட்ட சாதியை சேர்ந்த அறிவாளிகளும் தயாராக இருக்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். யார் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க என்று சொன்னால், யார் அம்பேத்கரை நேசிக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடையாளமற்றவர்களுடைய அடையாளமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எங்கே தன்னை காட்டுகிறார்கள் என்று சொன்னால், யோரா மாநாட்டில் நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், அது என் கைகளில் இல்லை, ஆனால் இறக்கும் போது கண்டிப்பாக இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் 1956 அக்டோபர் 14 தான் தன்னை பௌத்த மதத்துக்கு அவர் மாற்றுகிறார். ஏனென்று சொன்னால், பௌத்த நெறி மட்டும்தான் மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய மதமாக இருக்கிறது. அங்க மட்டும்தான் சமத்துவம் இருக்கிறது. அங்கேதான் பெண்கள் பிக்குணிகளாக பௌத்த சங்கங்களிலே பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள். புத்தர் பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுகிற பொழுது, நான் ஆண் வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக பேசினால் நான் பேசுவதெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய பாதிக்காக தான் இருக்கும், பெண்களும் அப்படி பேச வேண்டும் என்று துணிந்து சொன்ன ஒரு ஆள் புத்தர். அதை படித்தவர் அம்பேத்கர் அவர்கள். இந்த நேரத்தில் தான், இந்த 35களில் தான் அம்பேத்கர் அவர்களுடைய மிக முக்கியமான நூலாகிய சாதி ஒழிக்க என்ன வழி என்ற நூலை எழுதுகிறார்கள். அதுல இந்து மதத்தில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்களை குறித்து பேசுகிறார்கள். தோடக் மண்டல் என்று சொல்லக்கூடிய லாகூரில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்புக்காக அந்த உரையை அவர் தயார் செய்கிறார். உரையை அனுப்புங்கள், அதை பார்த்துவிட்டு தான் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கிறார்கள். உரையை அனுப்புகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அனுப்பின உடனே தோடக் மண்டலை சேர்ந்தவர்கள் இதில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. உடனடியாக அந்த கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு தான் எழுதிய அந்த பிரதிகளை 1500 பிரதிகளை உருவாக்கி அதை இந்தியா முழுக்க பரப்புகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த சாதி ஒழிக்க வழியை தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். அப்போ யார் பக்கம் ஒரு அறிவாளி நிற்க வேண்டும்? ஒரு ஆற்றலாளன் யார் பக்கம் நிற்க வேண்டும்? பேராசிரியர் ஐயா இளங்கோவன் அவர்கள் சொன்னதை போல, யார் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்களே, அதை போல யார் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழுகிற பொழுதெல்லாம் தன்னை அடையாளமற்றவர்களோடு அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகிற பொழுது மிக சிறந்த ஒரு விஷயத்தை வைத்தார்கள். இந்து கோட் பில் என்று சொல்லக்கூடிய இந்து மசோதா. இந்து மசோதாவை குறித்து எந்த ஒரு விழிப்புணர்வும் இந்திய பெண்களுக்கு கிடையாது. தலித் பெண்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும். இன்றைக்கு என்னென்ன சட்டங்கள் இன்றைக்கு இந்தியாவில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறதோ பெண்களுக்கான சட்டங்கள், அதை 1940களிலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கேட்டார்கள். இதெல்லாம் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அது மட்டுமில்லை தோழர்களே, தொழிலாளர் கட்சியை புரட்சியாளர் அவர்கள் தொடங்கினார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். 1936ஆம் ஆண்டு சுதந்திர தொழிலாளர் கட்சி என்று ஒரு கட்சி, இந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய தோழர்கள் இங்கே இருப்பதினால் அம்பேத்கர் யார் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குறிப்பை சொல்லுகிறேன். சுதந்திர தொழிலாளர் கட்சி என்று ஒன்றை சொல்லுகிறார், ஒன்றை உருவாக்குகிறார். அந்த சுதந்திர தொழிலாளர் கட்சி என்று சொன்னவுடன் நிறைய பேர் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். இவ்வளவு காலம் மதமாற்றம் என்று பேசிக் கொண்டிருந்தீர்கள், சமூக மாற்றம் என்று பேசிக் கொண்டிருந்தீர்கள், இப்போ என்ன திடீர்னு தொழிலாளர் அப்படின்னு சொல்றேன். உடனே அம்பேத்கர் அவர்கள் எந்த விதமான யோசனையும் என்று ஒன்று சொன்னார். தொழிலாளர்கள் என்று சொன்னால் அதில் ஒடுக்கப்பட்டவர்களும் அடக்கம் என்று சொன்னார். அவருடைய தொழிலாளர் கட்சி தான் மிகப்பெரிய போராட்டங்களை இந்தியாவில் எடுத்தது. தொழிலாளர்களுடைய உரிமைகளை அம்பேத்கர் அவர்கள் தான் உருவாக்கி தருகிறார். அவர் தொழிலாளர்களுக்கான சட்டங்களை உருவாக்குற பொழுது, தொழில் தகராறு சட்டம் 1938, அதுவரை அந்த சட்டம் இல்லை. தொழில் தகராறு சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வருகிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேலை நிறுத்தம் என்பது தொழிலாளர்களுக்கான உரிமை கிடையாது என்று சொல்கிறார்கள்.
ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் வேலை நிறுத்தம் செய்வது தொழிலாளர்களுடைய உரிமை என்று அந்த சட்டத்தை இயற்றி தருகிறார். அது மட்டுமல்ல தோழர்களே, தொழிற்சங்கங்களை குறித்த விஷயங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு தொழிற்சங்கம் ஒரு நிறுவனம் கோருகின்ற எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் என்று சொன்னால் அந்த நிறுவனம் அந்த தொழிற்சங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் அந்த சட்டத்தை எழுதினார். அது மட்டுமல்ல, தொழிலாளர்கள் 8 மணி நேரம் வேலை செய்தால் போதும் என்று சொன்னதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்திய மண்ணில் எந்த விதமான நஷ்டமும் இல்லாமல் தன்னுடைய பேனாவின் மூலமாக எழுதி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, பெண் தொழிலாளர்களை குறித்த விஷயங்களை பற்றி பேசுகிற பொழுது சுரங்க தொழில் குறித்த ஒரு விவாதம் மும்பை சட்டமன்றத்திலே நடக்கிற பொழுது சுரங்க தொழில் போன்ற மிக மோசமான தொழில்களில் பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது என்று சொன்னார். இப்படிப்பட்ட யாரெல்லாம் இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்களோடெல்லாம் நின்று போராடக்கூடிய ஒருவராக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு மிக மோசமாக அரசியல் நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிற பொழுது அவர் பட்டியலின சாதிகளுடைய கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை நிறுவுகிறார். தோழர்களே, பட்டியலின கூட்டமைப்பு என்பது தேர்தலிலே 1937க்கு பிறகு வந்த ஒரு தேர்தல் சீர்திருத்தத்துக்கு பிறகு நிற்கிறது. பல இடங்களில் அது தோற்கிறது. மும்பை சட்டமன்ற தேர்தலில் மட்டும் 15 இடங்களில் அது வெல்கிறது. அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள், இப்படி தேர்தலில் தோற்று போன அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க முடியாது, காங்கிரஸ் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க முடியும் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புகிறார்கள். ஆனாலும் தளராமல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு அடியையும் அடையாளமற்றவர்களுடைய பக்கம்தான் எடுத்து வைத்தார்கள். இன்றைக்கு கூட அடையாளமற்றவர்களுடைய அடையாளமாக தான் புரட்சியாளர்கள் இருக்கிறார்கள். செத்த பிறகு ஆன்மா போய்விடுகிறது, உடல் சமமாகி விடுகிறது என்று சொல்கிறோமே, ஆனால் அது தலித்துகளுக்கு நடக்குமா என்று சொன்னால் இல்லை நண்பர்களே. சுடுகாடு கூட தனியாகத்தான் இருக்கு. மாற்றி புதைச்சிட்டான்னா கலவரம். உடல் செத்த பிறகும் தீண்டாமை அனுபவிக்கிற மிக கோரமான சமூக சூழல் தான் இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அடையாளம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இறந்து போய்விட்ட பிறகும் இந்த 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட சேரிகளில் சிலையாக நின்று அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அடையாளமற்றவர்களுடைய அடையாளமாக இருக்கிறார்கள் என்ற கருத்தினை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.